உன்னை பாக்குறப்போ கிராமத்துல இருந்து பறந்து வந்து சிட்டுக்குருவிய பாக்குற மாதிரி எனக்கு தோணுது. ஆமா மேடம், சில கழுகுக கிட்ட இருந்து தப்பிச்சு வந்த சிட்டுக்குருவியே தான் நான். அந்த கழுகுங்க கிட்ட இருந்து உன்னை காப்பாத்த வேண்டியது என்னோட பொறுப்பு. நீ ஒன்னும் கவலைப்படாத. நீங்க சொல்றத பாக்கும்போது ரொம்ப நம்பிக்கையா பேசுதீங்க. உங்ககிட்ட பேசும்போது தைரியம் தன்னால வந்துருது. சரி, நீங்க உங்க கதைய சொல்லுங்க. நான் முதல்லயே சொன்ன மாதிரி அசிஸ்டன்ட் கமிஷனரா இருக்கேன். என் ஹஸ்பண்ட் பேரு அழகு சுந்தரம். எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, பேரு அபிராமி. என் மாமியார் பேரு வசுந்தரா. அந்த முண்டக்கண்ணி ஈஸ்வரி அம்மன் கோயில்ல தான் என் வாழ்க்கையே ஆரம்பமாச்சு. அங்க என்ன நடந்துச்சுன்னா, வசுந்தரா அத்தைக்கு ஒரு தம்பி இருக்கான். அவன் பேரு சம்பத். அவ ஒய்ஃப் பேரு கிரிஜா. இவங்க 2 பேரும் என்னையும் என் தங்கச்சியையும் வசுந்தரா அத்தை அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. அதனால அவங்க எங்களை வீட்டை விட்டு விரட்டி அடிக்கிறதுக்கு எவ்வளவோ பிளான் பண்ணாங்க. இதுக்கு வசுந்தரா அத்தையோட கொழுந்தனார் சக்தி வேலும் அவரோட வைஃப் துர்காவும் சப்போர்ட்டா இருந்தாங்க. இவங்க எல்லாரும் எனக்கு எதிரா எவ்வளவோ சதி வேலை பார்த்தாங்க. ஆனா இவங்க எல்லாரையும் மீறி நான் சின்னையாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஐயோ, நிறுத்துங்க நிறுத்துங்க. என்ன மேடம், உங்க ஹஸ்பண்டோட பேரு அழகு சுந்தரம் சொன்னீங்க. இப்ப என்னடானா யாரோ சின்னையாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்றீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல, ஒரே குழப்பமா இருக்கு. என் ஹஸ்பண்ட் நான் சின்னையான் தான் கூப்பிடுவேன். இப்ப புரிஞ்சுது மேடம், செல்ல பேரா? எனக்கு தான் சின்னையா தான் அழகு சுந்தரம்னு தெரியாம போயிடுச்சு. நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. எங்க கல்யாணத்துக்கு அப்புறம் ஒண்ணு மாத்தி ஒண்ணுன்னு நிறைய பிரச்சனைங்க. என் அத்தையையும் சின்னையாவையும் கொலை பண்றதுக்கு பல தடவை மர்டர் அட்டம் பண்ணாங்க. மேடம், என்ன மேடம் சொல்லுதீங்க? கொலை பண்ண பார்த்தாங்களா? ஆமா, அதுல இருந்து எப்படியோ நான் என் அத்தையையும் சின்னையாவையும் காப்பாத்திட்டேன். அப்படியா? நல்ல வேலை பண்ணிய. சொல்லுங்க சொல்லுங்க. இதுக்கு நடுவுல என் அப்பாவோட ஆசைய நிறைவேற்றணும்னு சின்னையாவும் என் அத்தையும் என்ன IPS படிக்க வச்சாங்க. நானும் படிச்சு பாஸ் ஆகி அசிஸ்டன்ட் கமிஷனரா டியூட்டில ஜாயின் பண்ணேன். அது எங்க வீட்ல இருந்த எதிரிங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. என்னை எப்படியாவது வேலையில இருந்து சஸ்பெண்ட் ஆக வைக்கணும்னு கிரிஜா, சம்பத், சக்தி, துர்கா எல்லாருமா சேர்ந்து பிளான் பண்ணாங்க. அது என்ன பிளான்னா, அடியாத்தி, இந்த உலகத்திலேயே அந்த மலைமாடு மருத முத்துவும் அவன் அப்பன் பஞ்சாயத்தும் தான் ரொம்ப ரொம்ப மோசமானவங்க நான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ நீங்க சொல்லுத கதைய கேட்டா உங்க சொந்தக்காரவங்களே மோசமானவங்களையும் ரொம்ப முக்கியமானவங்களா இருப்பாங்க போல இருக்கே. ஆமா துளசி, அவங்க எல்லாரும் ரொம்ப மோசமானவங்க தான். ஆமா ஆமா, மோசமானவங்க தான். சரி சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணிய? உங்க தங்கச்சி அந்த கதிரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா? இப்ப எப்படி அவங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்குல்ல, நல்லா இருக்காங்கல்ல? இல்ல துளசி,
அந்த கதர் என் தங்கச்சிய அடியாத்தி, வாய் பேச முடியாத அந்த புள்ளைய அந்த பாவி இவ்ளோ கொடுமைப்படுத்தினானா? அவன் மனுஷன் தானா இல்ல அரக்க ஜென்மமா? என்னோட வேலைய பறிச்சு என் தங்கச்சிய கொடுமைப்படுத்தின எல்லாரும் அதோட சும்மா இருந்துடல. அதுக்கப்புறம் எங்க வீட்டையும் ஃபைனான்ஸ் கம்பெனியையும் மத்த சொத்துகளையும் எங்களை ஏமாத்தி ஃபோர்ஜரியா கையெழுத்து போட்டு சொத்தை எல்லாம் அவங்க பேருக்கு மாத்தி எங்களை வீட்டை விட்டு வெளியில விரட்டிட்டாங்க. அடியாத்தி, மனுஷங்க இப்படிலாம் கூட இருப்பாங்களா? நெஞ்சில கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லையா? இருந்திருந்தா அப்படியெல்லாம் பண்ணுவாங்களா? அதுவும் சரிதான். ஆமா, நீங்க மறுபடியும் எப்படி வந்து வேலையில சேர்ந்தீங்க? ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் நான் குற்றவாளி இல்ல நிரபராதி நிரூபிச்சு மறுபடியும் வேலையில சேர்ந்து இந்த யூனிஃபார்ம போட்டேன். பரவாயில்ல மேடம், இவ்ளோ கஷ்டத்தையும் தாண்டி கடைசியில நீங்க ஜெயிச்சு காட்டிட்டீங்க பாருங்க. இல்ல துளசி, இன்னும் முழுசா ஜெயிக்கல. நான் மறுபடியும் டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ணி யூனிஃபார்ம் போட்டுட்டேனே தவிர என்னோட தனிப்பட்ட கடமைகளை செஞ்சு முடிக்கல.